கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஏசப்பா சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, உங்களை அவர் விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறாரு. உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமென். இப்போ கூட நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில், யாருமே இல்லாத சூழ்நிலையில் ஒரு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கீங்களா? அடுத்தது என் லைஃப் என்ன, என் ஃப்யூச்சர் என்ன, யாருமே என் கூட இல்லையே, ஒரு தனி மரமாக நான் நிற்கிறேனே, கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறேனே, ஒரு திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு தராரு, உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமென். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லா விதமான தேவையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். எதனால் உங்கள் இருதயம் காயப்பட்டிருக்கு, எதனால் நீங்கள் இந்த சூழ்நிலையில் வந்தீங்க, எல்லாவற்றும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் கஷ்டம் மாறும், கண்ணீர் மாறும், உங்கள் துக்க நாட்கள் சந்தோஷமாக மாறும். ஆமென். அவர் திக்கற்றவர்களுக்கு அடைக்கலம் தருகிற தேவன். அவர் உங்களுக்கு அடைக்கலத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்னு சொல்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில் என் வாக்கு கொடுக்குறார். பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை நீங்கள் தாண்டி போவீங்க. நிச்சயமாக உங்களை ஏசப்பா சாட்சியாக நிறுத்துவார், உங்களை உயர்த்துவார். ஆமென்.